லட்சம் மொத்தம் எங்கள் 4 விலைகளுக்கு 24 லட்சம் 25 லட்சம் இதை வச்சு தான் நாங்கள் ஃபீஸ் கட்டணும். அந்த எலுமிச்சை வச்சு தான் நீங்கள் கட்டுறீங்க. இந்த வருஷம் விலை இல்லைன்னாப்புல நம்ம அதை வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. சரி, சூப்பர். அப்போ அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பக்கத்தில் வந்து ஒரு எலுமிச்சை சாகுபடியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்குறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் அவங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். அண்ணா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் எத்தனை எலுமிச்சை மரம் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். 7 ஏக்கருங்க. 7 ஏக்கரு. 7 ஏக்கரு 25 அடிக்கு 1. சரி, ஒரு ஏக்கருக்கு 80 மரம் வச்சுக்கோங்க. 80 மரம் வச்சுக்கலாம். அப்போ உங்கள்கிட்ட மொத்தம் இப்போ எத்தனை மரம் நிற்கிது? இதில் வந்து எனக்கு ஒரு 500 மரம் கிட்ட இருக்குது. 500 மரம் கிட்ட இருக்குது. சரி சரி. இப்போ நீங்கள் இது எத்தனை வருஷம் மரம் அது உங்ககிட்ட? வந்து 13 வருஷம் ஆச்சு போட்டு. 13 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த எலுமிச்சங்கன்று வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள். ஆரம்பத்தில் வந்து புண்ணியாவரத்தில் வாங்கணும். புண்ணியாவரம் எலுமிச்சங்கன்று வாங்குறதுக்கு வந்து புண்ணியாவரம் தான் வந்து ஃபேமஸ். அப்படி தானே? அதனால நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஒரு இப்போ வந்து ஆந்திராவிலேருந்து வருது, அடுத்து திருச்சியிலேருந்து வருது. சரி. ஆமா. இது வந்து நாட்டு ரகமா ஒட்டு ரகமா? நீங்க ஒட்டு ரகம். இது எத்தனை வருஷத்துக்கு இதோட ஆயுள் காலம் இருக்கும்? இது வந்து 3 வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும். ஆமா. இது ரொம்ப காய்ச்சிருச்சுன்னா அந்த செடி காஞ்சி போயிடும். ஓ, அப்ப நம்ம வந்து காய்ப்பு அப்போ நம்ம எப்படி காய்ப்பு இருக்கத்தானே செய்யணும். நம்ம எப்படி காயாம எப்படி நம்ம ஒரு மரம் ரொம்ப காய்ச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, காஞ்சி போகும். அது மாதிரி காய எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். ஓ, சரி சரி. இத்தனை வருஷம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க இந்த கண்ணுகள்லாம் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க வாங்கும்போது எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. நான் வாங்கும்போது 60 ரூபா இருந்தது. சரி சரி. 230 ரூபா ஒரு கண்ணோட விலை. இப்போ 230 ரூபா. 13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 60 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 60 ரூபாய்க்கு வாங்கணும். ஓ, சரி சரி. நீங்க இப்போ இந்த கண்ணுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஆழம் அகலத்துல வந்து குழி தோண்டி வச்சீங்க? 2 அடி ஆழமும் 2 அடி அகலமும் ஜேசிபி வச்சு தோன்றது பெஸ்ட். சரி சரி. போட்டு கரம்பையை போட்டு வச்சிருக்கோம். ஓ, கரம்பை போட்டிருக்கீங்க. கரம்பை போடணும். காடுன்னா சிவப்பு மண்ணு போடணும். அடியோரம் வந்து நம்ம கரம்பை மண்ணு போட்டாலே போதுங்கிறீங்க. முதல்ல வந்து சின்ன கண்ணா இருக்கும்போது போடணும். பிறகு ஆட்டு குப்பை மாட்டு குப்பை. ஓ, சரி. வளர வளர நம்ம குப்பை ஆட்டு குப்பை இல்லை மாட்டு குப்பை மட்டும் தான் வைக்கணுங்கிறீங்க. நோய் இதுல வந்து எந்த மாதிரியான பூச்சி தாக்குதல்? மரக்கான்னு ஒண்ணு விழுகும். மற்ற நோய் இதுல விழுக சான்ஸ் கிடையாது. மரக்கா அது எதை பாதிக்கிறது? அது வந்து இந்த மரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கலர்ல இருக்கும். ஓ, சரி சரி. இருக்காது எதுவும்? இந்த மாதிரி கலர்ல வந்து எலுமிச்சம்பழம் வந்துருங்கிறீங்க. விலை போகாது. ஓ, இப்படி இருந்தா விலை போகாது. சரி சரி. இதுக்காண்டி மோனோக்ரோட்டாஸும் பகசின் பவுடர் எல்லாம் சேர்த்து அடிக்கும். மோனோக்ரோட்டாஸும் பகசின் பவுடர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன விதத்துல வந்து நீங்க அடிக்கிறது? இது வந்து டேங்குக்கு 20 மில்லி மோனோக்ரோட்டாஸும் 10 லிட்டருக்கு. சரி. ஏன்னா இது பச்சை போட்டுருமாங்க. அது ஒரு 10 கிராம் இல்லைன்னா 20 கிராம் சேர்த்து. ஓ, சரி சரி. சரி. இப்போ இந்த பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்க வந்து அடர் மஞ்சள்ல வந்து கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். மழை நேரத்துல நல்லா இருக்கும். சரி. இப்போ புரட்டாசி மாதம் மழை பெய்து வச்சுக்கோங்களேன். ஆமா. அதுக்கு முன்னாடி வர்ற காய்கள்லாம் நல்லா பெருசாகவும் இருக்கும். அப்படியே மஞ்சள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ, சரி சரி. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் தண்ணி விட்டாலும் பழம் வந்து அவ்வளவு இதா இருக்காது. இப்போ நீங்க கையில வச்சிருக்க பழங்கள் வந்து இது கரெக்டான அளவு தானா இல்ல இது வந்து இது காலத்துல வச்சுக்கோங்களேன் பெருசா இருக்கும். இதை விட பெருசா வருங்கிறீங்க. வெயில் நேரத்துனால அப்படியே சின்னதா தான் இருக்குங்கிறீங்க. சரி சரி. இப்போ நீங்க இந்த 13 வருஷத்துல இந்த எலுமிச்சை மரங்கள்ல இருந்து நீங்க லாபம்னு பார்த்தா எந்த மாதிரி இதுல இருந்து? லாபம்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாம் 100-150 ரூபா போச்சு. ஆமா, போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் தான் கொஞ்சம் வருஷமா இருக்கு. இப்போ இந்த வருஷம் விலை இல்லைங்கிறீங்க. விலை இல்ல. எதுனாலயா இந்த விலை வந்து இந்த வருஷம் இல்ல? என்ன இப்ப காடு பூரா இதே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, எல்லாருமே வந்து எலுமிச்சை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதனால பூரா முன்னாடி மக்காச்சோளம் போடுவாங்க, பாசி உளுந்து போடுவாங்க. ஆமா. இப்போ கழும்புல தாண்டி பூரா ஒரு போரை போடுறாங்க. உடனே ஒரு சோலார் வைக்கிறாங்க. ஆமா, சோலார் கட்டி உடனே கண்ணு போட்டுறாங்க. ஓ, சரி சரி. எலுமிச்சை என்னன்னு தெரியாதனால போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து எலுமிச்சைக்கு வந்து கூட்டிட்டு தான் போகுது. உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு விலை இல்லைங்கிறீங்க. மற்றபடி இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு லாபம் இருந்துட்டு இருக்கும். ஆமா. இந்த வருஷம் மட்டும் விலை இல்லைங்கிறீங்க. ஓ, சரி சரி. இப்போ நமக்கு வந்து புதுசா வந்து இந்த எலுமிச்சை கண் வைக்கணும்னு வருவாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து உங்களுடைய
ஆலோசனை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது இந்த வருஷம் தான் விலை இல்லைன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது இல்ல. ஓ சரி. எப்படினாலும் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் இருக்கத்தானே கண்டிப்பா இருக்கும். ஆமா. விவசாயம்ங்கிறது அதுதானே. ஆமா ஆமா. ஒரு வருஷம் திடீர்னு விலை இல்லாம போகும். ஆமா. அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம்னா விலை 10 ரூபா 15 ரூபா போறது அடுத்த வருஷம் கண்டிப்பா 100 ரூபாய்க்கு போதான் செய்யும். போகும். அப்பம்போது நம்ம அதை வந்து அதுக்காண்டி நம்ம போடாம இது நல்ல மகசூல் தான். வந்து வருஷத்துக்கு 2 தடவை வரும். இது வந்து வருஷத்துக்கு 2 டைம் காய்ப்பு இருக்கும். ஒட்டுல வந்து வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓ சரி சரி. குடும்ப செலத்துக்கு வந்துட்டே இருக்கும். ஓ சரி சரி சரி. நாடுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். வருஷத்துக்கு ஒரு டைம். இது வந்து நல்ல விவசாயம் தான். ஏன்னா இந்த வட்டம் வேலை இல்லைன்னாக்கா இது வந்து நம்ம இதை தப்பா நினைக்கக்கூடாது. அதனால மரம் இருக்க போய் தான் பிள்ளைகளை படிக்க போட முடியுது. இதெல்லாம் முடியாது உங்களுக்கு. ஆமா. நீங்க வந்து மொத்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. தம்பிக்கு ஒரு 2 பொண்ணு. சரி சரி. என் பையன் பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. சரி சரி. வருஷத்துக்கு 6 லட்சம் 7 லட்சம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஓகே சரி. தம்பி பொண்ணு வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கு. சரி சரி. பெரம்பலூர்ல. அதுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம். மொத்தம் எங்க 4 விலைகளுக்கு 24 லட்சம் 25 லட்சம் இதை வச்சு தான் நாங்க ஃபீஸ் கட்டணும். அந்த எலுமிச்சை வச்சு தான் நீங்க கட்டுறீங்க. இந்த வருஷம் விலை இல்லைன்னாப்புல நம்ம அதை வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. சரி சூப்பர். அப்போ வந்து நம்ம எலுமிச்சை வந்து சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தாராளமா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். சரி சரி சரி. இப்போ இதுல வந்து அந்த பூக்கள் வந்து பிடிச்சு அதை பிஞ்சு நல்லா வந்து விழுறதுக்கு நீங்க ஏதாச்சும் மருந்து யூஸ் பண்றீங்களா? இதுக்கு அப்படிதான் தேவையில்லை. அதுக்கு தேவையில்லை. இது நம்ம மருந்து கத்திரிக்காய் மாதிரி சூத்த விழுகாது. ஏன்னா வெண்டைக்காய் மாதிரி சூத்த விழாது. அப்ப நம்ம மருந்து நோக்கி போகணுங்கிற அவசியமே இல்ல. நமக்கு வந்து குப்பை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா போதும். தண்ணியும் குப்பையும் வச்சா போதும். ஆள் வந்து நமக்கு கிடைக்கணும். இதோட மொத்த முதிர்வு காலம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து நம்ம வச்சிருக்கிற பொறுத்து வச்சுக்கோங்களேன். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு. கடை உரம் வாங்கி போட்டாச்சுன்னா வேர்புழு வந்து உடனே இதாயிரும். ஓ சரி. நம்ம ஆட்டு உரம், ஆட்டு புழுக்க, அடுத்து மாட்டு சாணம் அதெல்லாம் வச்சா வேலை இருக்கும். நம்ம இயற்கையாவே பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த கண்ணு வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். நம்ம செயற்கை உரங்கள் நோக்கி போனோம்னா குறுகிய காலத்திலே அது வந்து வேர்புழு காய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. 500 மரம் இருக்குங்கிறீங்க. இந்த 500 மரத்துல ஒரு சீசனுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபா வரும். ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கும் அந்த சீசனுக்கு. சரி சரி சரி. 2 லட்சம் ரூபா லேசா வந்து. ஓ சரி. ஆனா உங்களுக்கு செலவுன்னு பார்த்தா உங்களுக்கு ஆள் செலவு மட்டும்தான். ஆள் செலவு மட்டும்தான். ஒரு தடவை வைக்கிறவர் சரி, அப்புறம் தண்ணி தான் விட போறீங்க. இதை வந்து பறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. எப்படி நீங்க வந்து பறிக்கிறீங்க? இப்ப இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து புல்லு நல்லா அடர்த்தியா நிக்குதா? எந்த இது இல்லாம இது எப்படி இப்ப எடுக்கிறது? மேல பறிச்சுட்டு கீழே கம்பை விட்டு தூக்கி விட்டு கவிழ் வச்சு கவிழ வச்சு ஃபுல்லாவே வெளியே எடுத்துருந்தாங்க. அதனால பறிச்சிடலாம். ஓ சரி சரி. இதை வந்து நீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து இந்த காஞ்ச மரங்கள்லாம் பழம் பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணுவாங்களா? நீங்க கட் பண்ணுவீங்களா? அப்படிதான் கட் பண்ணுவாங்க முன்னாடி. சரி. செடி காய ஆரம்பிச்சிருச்சு. ஓ கட் பண்ணா செடி காய் தானே? காய ஆரம்பிச்சு. ஓ சரி. இப்போ நீங்க கண்ணு வச்சீங்க பாத்தீங்களா? கண்ணு வச்ச புதுசுல வந்து நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்து இதுக்கு விட்டுட்டு இருந்தீங்க? இது கரசக்காடுனால 3 பக்கம் விட்டு விட்டுதான் ஆகணும். சிவக்காடுன்னா எப்படியும் 15 நாள் 20 நாள். ஓ கரசக்காடுக்கு வந்து தண்ணி தேங்கி நிக்கும். தண்ணியை வந்து பிடிச்சு நிக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக விடலாம். இது வந்து அப்படி கிடையாது. 3 பக்கம் செம்மண்ணுக்கு வந்து கண்டிப்பா 3வது நாள் விட்டாகணும். சரி. அப்புறம் நீங்க வந்து மரம் வளர இப்போ ஒரு வருஷம் மரம் 2 வருஷம் மரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா விட்டீங்க? அது 3ஆம் பக்கம் தான். 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கம் விடும். இப்போ வரைக்கும் நீங்க அதே தான் ஃபாலோ பண்றீங்க. 3வது பக்கம் 4ஆம் பக்கம் தண்ணி விட்டுறீங்க. காய்ப்புக்கு வரும்போது ஏதோ நீங்க வந்து அதிகமா வரும்போது கொஞ்சம் நெருக்கி விட்டாச்சு காய் உதிராம இருக்கும். கொஞ்சம் நல்லா குளிர விடணுங்கிறீங்க தண்ணியை வந்து. சரி சரி சரி. நீங்க வந்து இந்த எலுமிச்சங்கல பழங்களை வந்து எந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்க? சங்கரங்கோயில் அண்ணாமலைன்னு ஒரு மார்க்கெட் அவருக்கு. ஓ சங்கரங்கோயிலே நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்க. நீங்களே கொண்டு போயிருவீங்களா இல்ல இங்க வண்டி எதுவும் வருமா? வண்டி ஆட்டோ ஒன்று வரும். சரி. அவங்களே ஏற்றிட்டு போயிருவாங்க. ஓ சரி சரி. அதிகமாக ஆட்டோ 1 மூட்டை நாள் வந்துருவாங்க. 10 கிலோ நாள் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அதனால உங்களுக்கு அந்த கொண்டு போற அந்த அந்த டைமிங் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாயிடுது. சரி சரி. நீங்க வந்து இப்போ அந்த விவசாயத்துல வந்து எலுமிச்சை மட்டும் தான் பாக்குறீங்களா இல்ல வேற எதுவும் விவசாயம்? மக்காச்சோளம் போடுவோம். ஓ சரி. உளுந்து போடுவோம். ஓ இப்போ வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கீங்களா? போட்டுருக்கோம்ல. மக்காச்சோளம் நம்ம பார்க்கலாமா? நம்ம வந்து அடுத்த வீடியோல இந்த மக்காச்சோளத்தை பத்தி தெளிவா பார்ப்போம். இப்போ நீங்க இந்த குப்பை உரம் வைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து கண்ணு வச்சு எவ்வளவு நாள் கழிச்சு இந்த குப்பை உரத்தை வைப்பீங்க? உரம் வைக்க கூடாது. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க? 1 வருஷம் கழிச்சு தான் நீங்க குப்பை உரமே வைக்கிறீங்க. அந்த 1 வருஷம் கழிச்சு குப்பை உரம் வைக்கிறீங்க. வச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப? புரட்டாசி மாதம் மழை பெய்யுற நேரத்துல குப்பை வைப்போம். ஒவ்வொரு வருடமும் நம்ம புரட்டாசி மாதம் மழை வரும்போது நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை சமயத்துல வந்து நம்ம வந்து உரத்தை வந்து முன்னக்கூடியே வைக்கிறீங்க. வச்சா நல்லா இருக்குது.
இதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல உரம் வந்து நல்லா பிடிச்சி மரங்கள் வந்து நல்லா வளரும், செழிப்பா வளரும்னு சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கண்ணு வச்சு எவ்வளவு நாள் கழிச்சு இந்த காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி அங்க நாடு போட்டிருக்கேன், அது வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சுன்னா சரி சரி. இது வந்து ஒட்டுனால 3 வருஷத்துல. ஓ, நாடு எத்தனை கண்ணு போட்டிருக்கீங்க? நாடு அது 400 இருக்கும். 400 போட்டிருக்கீங்க. அதுவும் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. சரி சரி சரி. அப்போ வந்து நம்ம கண்ணு வச்சு 1 வருடம் கழிச்சு வந்து நம்ம ஆட்டு உரம் இல்லை மாட்டு சாணம் வந்து வைக்கலாம். அதை வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம புரட்டாசி மாசம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சோம்னா சிறப்பா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி நன்றி. சரி சரி. இவ்வளவு நேரம் வந்து நீங்க எலுமிச்சம்பழத்தை பத்தி ரொம்ப தெளிவா வந்து நம்ம நேயர்களுக்காக நம்ம வீடியோ சேனல்ல வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.